டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் எப்பவும் போல் உளுந்தங்கஞ்சி காய்ச்சி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் வந்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிச்சது லேட்டு, டிஃபன் பண்ணது லஞ்ச் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா பாப்பாவுக்கு இன்னையிலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஆஃப் டே தான், மத்தியானம் தான் ஸ்கூல். இந்த மந்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் ஸ்கூலு. அதாவது எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஆஃப் டேங்கிறதுனால கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே சமையல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். சமைச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கெலாம் கொடுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மணத்தக்காளி செடியில் வந்து நிறைய மணத்தக்காளி பழம் இருந்தது. சரி, அதை பறித்து வத்தல் போடலாம்னு சொல்லிட்டு அதை பறித்து கொஞ்சம் மோரில் உப்பு போட்டு அதை அப்படியே ஊற வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும், மறுநாள் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் மிஷினில் போட்டிருந்தேன். அதெல்லாம் காய போட்டுட்டு இந்த வண்டி வாங்கிட்டு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்து ஓட்ட போகிறேன் தனியாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தான் சேர்ந்து போயிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் தனியாக வந்து போகிறேன் பாப்பாவை ஸ்கூலில் விடுறக்காக. மத்தியானங்கிறதுனால நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் டீ போட்டு குடிச்சிட்டேன். பாப்பா நேற்றே வந்து கொஞ்சம் காரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கன்னு கேட்டிருந்தா. நான் நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். சரி, இன்றைக்கி வந்து கோதுமை போண்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே சட்னியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறம் அவளை கூப்பிட நான் தான் போகணும். கூட்டிகிட்டு வந்துட்டு சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இன்னமே தேவைப்படாது. அதனால் வந்து எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு அதை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டேன். அவளை ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த கோதுமை போண்டாவை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த போண்டாவோட ரெசிபி வேணால் கேளுங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிடுச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.